ரேசியை பத்தி நிறைய புது விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இதோட தொழில்நுட்பங்களை பத்தி நிச்சயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வாகனம் வந்து ரொம்ப வேகமா போகுது, நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்க அப்படின்னா தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியம். அதுவும் இதோட மைலேஜ் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா அந்த இயந்திரத்துல தான் அடங்கியிருக்கும். இதுல என்ன வகையான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்திருக்கீங்க சொல்லுங்க. இந்த Yamaha ரேசில பாத்தீங்கன்னா இது வந்து 113cc இன்ஜின். இதுல பாத்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் வந்து 7.1 PHP ல கொடுத்துருக்காங்க. தென் 7500 RPM ல இருக்கு. மேக்ஸிமம் டார்க் பவர் பாத்தீங்கன்னா 8.1 MN ல இருக்கு. தென் 5000 RPM ல உங்களுக்கு இதுவாகும். தென் அதே மாதிரி டவுன் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 128 mm ல கொடுத்துருக்காங்க இந்த ரேசில. இயந்திரத்தை பத்தி சொல்லுங்க. இந்த ரேசில 113 பாத்தீங்கன்னா என்ன இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா CVT டைப் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. CVT டைப் என்னன்னா இப்போ நீங்க எவ்வளவு ரேஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வண்டி மூவ் ஆகும். ஜர்க் ஆகாம வண்டி உங்களுக்கு மூவ் ஆகும். 100% சேஃபா ரைட் பண்ணலாம் CVT இன்ஜின். அதே மாதிரி உள்ள பாத்தீங்கன்னா V பெல்ட் ஆட்டோமேட்டிக்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா நீங்க எவ்வளவு ரேஸ் பண்றீங்க அதுக்கேற்ற மாதிரி உள்ள பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா கியர் 1 கியர் 2 கியர் 3 அதுவா சேஞ்ச் ஆயிருக்கும். அதுதான் V பெல்ட் ஆட்டோமேட்டிக்லி. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா TPS கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த TPSல பாத்தீங்கன்னா த்ராட்டல் பொசிஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா நீங்க எவ்வளவு அளவு ரேஸ் பண்றீங்க அந்த அளவுக்கு தான் பெட்ரோல் வந்து இன்ஜினுக்கு இதுவாகும். ஸோ அதனால லாக்கிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ இன்ஜின் பெட்ரோல் வந்து ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாம மைலேஜ் உங்களுக்கு நல்லா தரும். அதுதான் வந்து த்ராட்டல் பொசிஷன் சென்சார். அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து BS24 டைப் கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்டால ஸ்டாண்டர்டா இது பண்ண கார்பரேட்டர். BS கார்பரேட் 24 டைப் கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட் இது 2014 பார்த்தீங்கன்னா Yamahaல ப்ளூ கோட் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கோட் டெக்னாலஜி என்னன்னா ஃபன் அண்ட் ஈகோ. ஃபன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ரைடாக இருக்கும். தென் எந்த இதுலயும் இதுவாகாது, பிக்கப் இருக்கும். தென் ஈகோ மீன்ஸ் குட் மைலேஜ். இப்ப இந்த வாகனம் பார்க்கும்போது ரொம்ப சிறிய அளவுல இருக்கு. எல்லாரும் ஓட்ட முடியும்னு சொன்னீங்க. இதோட நீள அகலம் இதோட லென்த் பாத்தீங்கன்னா 1875 mm ல கொடுத்துருவாங்க. வெர்த் பாத்தீங்கன்னா 675 mm. தென் வீல் பேசஸ் பாத்தீங்கன்னா 1270 mm ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Yamaha ரேசி பார்க்கும்போது ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்ணங்கள் தான் கிடைக்கும். வண்ணங்களும் இதோட விலை சொல்லுங்க. Yamaha ரேசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அட்ராக்டிவ் கலர் தான். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் அட்ராக்டிவ் கலர் தான் கொடுத்துருக்கோம். இந்த கலர் பேர் வந்து ஆஸ்டல் ப்ளூ. தென் ரெட் கலர் இருக்கு. இது இல்லாம 2 கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ, பிளாக் அண்ட் ரெட். இது 4 கலரும் Yamaha ரேசில அட்ராக்டிவ் கலர். இதோட பிரைசஸ் பாத்தீங்கன்னா 59,204 வரும். ஒட்டுமொத்தமா எவ்வளவு விஷயங்கள் பேசினாலும் ஒரு வாகனத்தை நீங்க சொன்னீங்க ரொம்ப வேகமா போகும் அப்படின்னு சொன்னீங்க. பிக்கப் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. இது எல்லாமே நான் ஒரு தடவை பயன்படுத்தி பார்க்கணும். வந்து சோதனை ஓட்டம் போகணும். போயிட்டு வரல. கண்டிப்பா. மோகன் Yamaha ரேசியை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னாரு. இதுல நிறைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்திருக்காங்க. இருக்கையோட அமைப்பு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வாகனத்தை உடனே ஓட்டி பார்க்கணும் ஒரு ஆர்வம் இருக்கு. இந்த வாகனத்தை ஓட்டும் போது இன்னும் பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் எனக்கு கிடைக்கும். அது நிச்சயமா ஓட்ட பார்த்துக்கிறேன். இப்ப வாகனத்தை ஓட்டி பார்க்கலாம். வரலைங்களா? வாங்க போலாம். Yamaha ரேசி வண்டி ஓட்டத்துக்கு நான் தயாராயிட்டேன். பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அதனால என்ன பண்ண போறோம், மெதுவாலாம் கிடையாது, ரொம்ப வேகமா போவோம். வந்துட்டே இருக்கு நீங்க. Yamaha ரேசி சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புத்தமுதிய ஒரு வாகனத்தை நான் ஓட்டும் போது ஒரு புதுசா ஒரு விஷயம் உணர முடியுது. நான் எவ்வளவு இடையே இருந்தாலும் இந்த வாகனம் நானும் ஓட்டும் போது காற்றில் மிதக்கிற மாதிரியான உணர்வு ஏற்படுதுங்க. இந்த மாதிரி ஒரு கியர் இல்லாத ஒரு வாகனத்தை இப்ப நிறைய நிறுவனங்கள் உற்பத்தி செஞ்சாலும் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தணும்னு பார்க்கும்போது நம்மளோட Yamaha தான் சொல்ல முடியும். Yamaha அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் உடனே ஞாபகத்துக்கு வருது வண்டி ரொம்ப வேகமா போகும், நல்ல பிக்கப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு பேர் உட்காந்தாலும் ரொம்ப சுலபமா ஓட்ட முடியும்னு சொல்லுவோம். ஆனா இன்னொரு ஒரு குறை இருக்கு. என்ன அப்படின்னா அதுல வந்து மைலேஜ் கிடைக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா Yamaha நிறுவனம் இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதையும் வந்து நிவர்த்தி செஞ்சுட்டாங்க. நல்லா வேகமா போக முடியும், உடனே எடுக்க முடியும். அதே மாதிரி மைலேஜ்ல எந்த ஒரு குறை இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதுசா கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு வகை தான் Yamaha ரேசி.
யமகா ரேசியை பொறுத்தவரை எனக்கு இன்னொரு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த மாதிரி நிறைய வாகனங்கள் ஓட்டிருக்கேன். ஆனா இப்ப இந்த வண்டி ஓட்டும் போது எனக்கு என்ன அப்படின்னா, என்னோட இருக்கை அமைப்பு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப சிறியதா இருக்குன்னு கவலைப்பட்டேன். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிக்கும் போது கூட எனக்கு உடனே வந்து காலை வந்து தரையில வைக்க முடியுது. அதே மாதிரி கால் வைக்க வேண்டிய இந்த லெக் ரூம் ஸ்பேஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கு. அதுவும் கால் வலிக்கல, ஒரு சரியான இடத்துல வந்து காலை உரையத்துல வைக்க முடியுது. இப்ப நான் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, வேகமா போகும்போதும் காலை வந்து முன்புறம் வைக்காம எல்லாம் கொஞ்சம் பின்புறம் கொஞ்சம் ஏற்றி வைக்கும் போது ரொம்ப இலகுவா என்னால ஒரு நிலைப்பு தன்மையை போக முடியுது. முக்கியமா இதோட அந்த வீல் பேஸ் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு வேகமா போனாலும் எவ்வளவு மெதுவா போனாலும் ஒரே நிலைத்த நிலை இருக்கு. வாகனம் வந்து அதோட நிலையில இருந்து மாறாம இருக்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்தமா இதோட வடிவமைப்பை அமைச்சிருக்காங்க. யமகா ரேஸ்ல நம்ம எவ்வளவுதான் வேகமா போக முடியுங்க. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இதுல பயன்படுத்தப்பட்ட இயந்திரம் தாங்க சிவிடி இயந்திரம் பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ கோட் டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால முக்கியமான காரணம் என்னன்னா எரிபொருள் ரொம்பவே மிச்சமாகும். எவ்வளவு வேகமா போனாலும் நம்மளுக்கு அந்த மேடு பள்ளத்துல இறக்கி ஏற்றினாலும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. அதுவும் ஹேண்டில் வர பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கல. அதை பாத்தீங்கன்னா நெரிசல்ல நம்ம ரொம்ப அழகா எவ்வளவு வேகமா போன வளைச்சு வளைச்சு ஓட்ட முடியும். ஆண்களும் ஓட்ட முடியும், பெண்களும் ஓட்ட முடியும். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பக்கத்துல போய் நம்ம பிரேக் பிடிச்சாலும் உடனே என்னால நிக்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வண்டியில இருக்கக்கூடிய அதோட அமைப்பு நம்ம முக்கியமா சொல்லி ஆகணும். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கையை பத்தி பேசினேன். அதே முதல்ல உலகத்துல வந்து இருக்கைக்கு அடியில வந்து அந்த பொருள் வைக்கக்கூடிய கிடங்கு அறிமுகப்படுத்தணும் யமகா நிறுவனம் தான். யமகா ரேசி எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அதோட உடல் கட்டமைப்பே வந்து ஒரு பறவை மாதிரி இருக்கு. இப்ப நான் பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் தூரத்துல வச்சு என்ன பாருங்களேன், ஒரு பறவையில மிதக்கிற மாதிரியே இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ரொம்ப இடம் குறைவா இருக்கு, ரொம்ப வேகமான மேல போக முடியும். அதுவும் வந்து எந்த ஒரு நெரிசல் இருந்தாலும் நம்ம தாராளமா ரொம்ப சுலபமா அந்த ஒரு சிறு இடைவெளி கிடைச்சாலும் அந்த இடைவெளி நம்மளால இலகுவா போயிட்டு வர முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் இதோட ஒட்டுமொத்த உடல் அமைப்பு தான். இந்த வாகனத்தை பார்க்கும்போது புது விஷயமா இருக்குல்ல. இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் வகையான ஒரு வடிவமைப்பை முதல்ல உலக அறிமுகப்படுத்தணும் நம்மளோட யமகா நிறுவனம் தான். யமகா ரேசி ஓட்டுறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. வண்டி பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. எல்லாருக்கும் நிச்சயமா பிடிக்கக்கூடிய ஒரு வண்டியா தான் யமகா நிறுவனம் மீண்டும் நம்மளுக்கு ரேசி அப்படின்ற வடிவத்துல கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வண்டி ஓட்டும் போது பாத்தீங்களா ஒரு பறவையில பறக்கிற மாதிரியே என்னால ஒரு உணர்வு ஏற்படுது. எவ்வளவு பெரிய போக்குவரத்து நெரிசல் வந்தாலும் எல்லாருமே ரொம்ப சுலபமா ஓட்ட முடியும். பாத்தீங்களா எப்படி ஓடிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. சரி, இந்த வண்டியோட அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து ஒரு சோதனை போலாம். சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி மற்றும் ஒரு வாகனத்தோட அதை பத்தின முழுமையான கலாயோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.